தலைவர் விஜயுடன் கைகோர்க்கிறாரா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சகாயம் அவர்கள்? அரசியலில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன் என்று பேசியதால் பரபரப்பு. நாமக்கல் லத்துவாடியில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்திருந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சகாயம் அவர்கள், தமிழ்நாட்டையே உலுக்கிய அஜித்குமாரின் லாக்அப் மரணத்தில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் விழிப்புணர்வுள்ள சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். மேலும் அவர் பேசுகையில், தேர்தலை தாண்டி சிந்திப்பதுதான் இன்றைய தமிழகத்தின் தேவை. எனவே அரசியல் மாற்றங்களை தாண்டி அரசியல் பண்பாட்டு மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும். எனவே சமூகத்தில் மகத்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தினால்தான் விழிப்புணர்வுள்ள ஒரு சமூக மாற்றம் உருவாகும். நேர்மையுள்ள ஒரு சமூகம்தான் ஒரு நேர்மையான அரசியலை தீர்மானிக்கும். நேர்மையான அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவை என்று பேசியிருக்கிறார். அவரது பேச்சிலிருந்தே அவர் அரசியலில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் என்றும் தமிழ்நாட்டில் நேர்மையான அரசியல் நடைபெறவில்லை என்றும் தெளிவாகிறது. தொடர்ந்து அவரிடம் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததா என்று கேட்டதற்கு கற்பனையான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது எனவும் கூறியுள்ளார். இவ்வாறு அவர் பேசியிருந்தாலும் மாற்று அரசியலை எதிர்நோக்கும் அவருடைய ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைக்கும் என்று நம்புவோம்.